ஊராட்சி செயலாளர், பஞ்சாயத்து செக்ரட்டரி, ஊராட்சி செயலாளருக்கான ரெக்ரூட்மெண்ட் போயிட்டு இருக்கு. இந்த ஊராட்சி செயலாளர் ரெக்ரூட்மெண்ட் பாத்தீங்கன்னா ரிட்டன் எக்ஸாம், இன்டர்வியூ ரெண்டு சேர்த்தி தான். நான் எப்படி பார்த்தா இன்டர்வியூ இன்னைக்கு நாளைக்கெல்லாம் நடந்திருக்கணும். ஆனா நேத்து சாயங்காலம் டிசம்பர் 11 சாயங்காலம் ஒரு மெசேஜ் எல்லாத்துக்குமே குறுஞ்செய்தி வருது, இந்த மாதிரி இன்டர்வியூ கேன்சல் ஆயிருச்சு அப்படின்னு. இன்னைக்கு 12 இன்னைக்கு யாரெல்லாம் இந்த வெப்சைட் ஓபன் பண்ணி பாக்குறாங்களோ, ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறை வெப்சைட் ஓபன் பண்ணி பாக்குறாங்களோ, எல்லாத்துக்கும் ஒரு பெரிய ஷாக் என்னன்னா, அதாவது செலக்ட் ஆனவங்க கிரைட்டீரியா என்ன, நாட் செலக்டட் கிரைட்டீரியா என்ன, செலக்ட் ஆனவங்க கிரைட்டீரியாவோட நாட் செலக்டட் பெட்டரா இருந்தும் செலக்ட் ஆகல. சோ இவ்வளவு குளறுபடிகளை இன்னைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய லிஸ்ட். இதிலும் கூட லஞ்சம் கைமாறி இருப்பதாக பெரிய அளவுல குற்றச்சாட்டுகள் வந்து கொண்டிருக்கிறது என்று காலையிலிருந்து. ஆனால் தொடர்ச்சியாக ஒரு மூத்த அமைச்சரனுடைய துறை ஒரு மாதத்துல அமலாக்கத்துறையை பொறுத்தவரை 888 கோடி, அதன் பிறகு 1020 கோடி ரூபாய் இன்னொரு ஊழல், மூன்றாவது முறையாக இன்னைக்கு அவங்க வெளியிட்டிருக்கக்கூடிய இன்டர்வியூ பட்டியல், இதிலும் கூட பெரிய அளவுல குழப்பம் இருக்கு.